பெங்களூர் டாப்ல மும்பை முன்னாடி மும்பை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், பெங்களூர் செகண்ட் பிளேஸ், அப்படி இருக்காங்க. தேர்ட் பிளேஸ் டெல்லின்னு ஃபோர்த் பிளேஸ் வந்து இவங்கன்னு நினைக்கிறேன் யூபி ஓவியர்ஸ். ஃபிஃப்த் பிளேஸ் குஜராத். ஏன்னா வந்து குஜராத் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பிளேஸ் குஜராத். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே 2 விக்கெட் தான் விட்டுருக்காங்க. இந்த 2 விக்கெட் தான் பெங்களூரு எதுக்கு முடிஞ்சது. வேற விக்கெட்லாம் எடுக்க முடியல அவங்களால, யாரால, குஜராத்தால. ஸோ குஜராத் வந்து போராடி பார்த்தாங்க. இது உமன்ஸ் ஐபிஎல். இது போராடி பார்த்தாங்க, கஷ்டப்பட்டு போராடி. முடியல அவங்களால, என்ன பண்ணனாலும் அவங்களால முடியல இதில். அதனால குஜராத் வந்து ஃபிஃப்த் பிளேஸ் இருப்பாங்க. ஃபோர்த் பிளேஸ்ல இருந்த பெங்களூர் இப்போ செகண்ட் பிளேஸ்க்கு மூவ் ஆயிப்பாங்க. கண்டிப்பாக பிளே ஆஃப் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா இன்னும் பெங்களூருக்கு 3 மேட்ச், அதுக்கப்புறம் மும்பைக்கு 3 மேட்ச், எல்லா டீம்ஸ்க்கும் 3 மேட்ச் தான் இருக்கு. அதனால பிளே ஆஃப் போக வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு பிளே ஆஃப் போடுறதுக்கு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 மேட்ச் 30 மேட்சோ 20 மேட்சா. அதில் 4 மேட்ச், அதில் வந்து ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்சு, அதுக்கப்புறம் 2 மேட்ச்சு, 6 மேட்ச்சா வெட்டுங்க. ஸோ அதனால இப்போதைக்கு பெங்களூர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் ஜெயிச்சுக்கணும். அதே மாதிரி மும்பை 5 மேட்ச் ஜெயிக்கணும். அதே மாதிரி டெல்லியும் 5 மேட்ச் ஜெயிச்சா மட்டும்தான் 3வது இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெல்லிக்கு 3வது இடம். 2வது இடம்லாம் கிடைக்காது டெல்லிக்கு. 2வது இடம் கிடைக்கணும்னு பெங்களூர் போட்டு ஆகணும். அப்போதான் 2வது இடம் கிடைக்கும். யாருக்குன்னா டெல்லிக்கு, இல்லைன்னா கிடைக்காது பெங்களூரு. பார்த்தீங்கன்னா மேட்சோட விஜயம் இது ரொம்ப சாதகமாக பெங்களூருக்கு தான் இங்கே இருக்கு. பார்த்தீங்கன்னா மேட்ச் ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டாங்க. 2 மேட்ச் 9 விக்கெட் வந்துச்சுங்க. இது 9 விக்கெட் வந்துச்சு. ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிட்டாங்க மேட்சை. ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிட்டாங்க மேட்சை பெங்களூர். 2 விக்கெட் தான் விட்டுருக்காங்க பெங்களூர். அதனால பெங்களூர் பிளேஸ் டேபிள் இப்போ இந்த இது பார்த்து நம்ம பிளேஸ் டேபிள் பெங்களூர் தான் டாப்ல இருப்பாங்க. பெங்களூர் செகண்ட் பிளேஸ்ல இருப்பாங்க. ஏன்னா 2 ரன் மாதிரி இருக்கு. மும்பையோட 2 ரன் மாதிரி இருக்கு. பெங்களூரோட 2 ரன் என்றால் ஃபர்ஸ்ட் பிளேஸ் மூவ் ஆயிடலாம். பெங்களூர் இல்லைன்னா முடியுது. ஆனா என்ன ஒண்ணுன்னா என்னால் 6 அடிக்க முடியல. அதுதான் ஒரு பிரச்சனை. 4 எல்லாம் ஈஸியா அடிக்கிறேன் நான். இந்த இதுல 6 அடிக்க முடியல. எவ்வளோதான் போச்சு நானும். அதுதான் ஒரு பிரச்சனை. 9 விக்கெட் தாங்க. 9 விக்கெட் விட்டாங்க. இதுல நல்ல ஷாட் பவுண்டரி கட்சிக்கு. எனக்கு என்னன்னா 6 அடிக்க முடியல. ஒரு சில பந்துகள்ல 6 அடிக்கிறேன்.
தவிர மற்ற பந்துகள்ல சிக்ஸ் அடிக்க மாட்டேங்கிறேன். இதுதான் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு சில பந்துகள்ல சிக்ஸ் அடிக்கிறேன். எப்பனாச்சும் ஒரு தடவை நான் ஃபோர்ஸா அழுத்தினால அது பத்துக்கு சிக்ஸ் போகுது. எப்பனாச்சும் ஒரு தடவை நான் ரொம்ப நேரம் சிக்ஸ் போக மாட்டேங்குது. அதுதான் எனக்கு ஒரு பிரச்சனையாவே இருந்துச்சு. ஃபோர் போகுது, சிக்ஸ் போக மாட்டேங்குது. அதுதான் தேவையான கிடையாது, தேவையான ஷார்ட்டே கிடையாது அது. ஆனாலும் அந்த சைடு ஃபீல் இல்லை, அதனால அந்த சைடு அடிக்க வேண்டியதா போச்சு. என்னன்னா அந்த சைடு அடிச்சுக்க மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிகிற வரைக்கும் ஃபீல்டு என்ன மாற்றமும் பண்ணல குஜராத். செகண்ட் ஓவர்லேருந்து தான் கொஞ்சம் மாற்றத்தை பண்ணாங்க ஃபீல்டில். செகண்ட் ஓவரில் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாற்றத்தை பண்ணாங்க. தவிர மாற்றத்தை பண்ணல, பெருசா மாற்றத்தை பண்ணல. ஆனாலும் மேட்ச் ஜெயிக்கணும்ல, அதுக்காக மாற்றத்தை பண்ணாம இருந்தாங்க போல குஜராத். அது பெங்களூர் ஈஸி கணிச்சு, அது ஈஸி கணிச்சு பெங்களூர். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமா பெங்களூர் பக்கமா திருப்ப மாதிரி இருந்தாங்க. குஜராத்ல யாருமே 50 அடிக்கல, யாருமே செட்டில் ஆகல, 50 அடிக்க முடியல யாரையும். ஆனா பெங்களூர்ல 50 அடிச்சாங்க. டெல்லியிலையும் 50 அடிச்சாங்க, டெல்லியிலையும் 50 அடிச்சாங்க. நான் குஜராத்ல யாருமே 50 அடிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ டைட்டா போலிங் போட்டுக்கோன்னு கிடையாது, அவ்வளோ டைட்டா போலிங் போடல. மெல்ல போட்டோம். ஆனால் அந்த சான்ஸ் அவங்க யூஸ் பண்ணல. அந்த சான்ஸை குஜராத் யூஸ் பண்ணல. அந்த சான்ஸை அழகா யூஸ் பண்ணி இது பண்ணிட்டோம். நம்ம வெற்றி யூஸ் பண்ணி வெற்றிய தாவசமாக்கியிருக்கோம். வெற்றி பக்கத்தில் கொஞ்சம் இதாயிருந்தாங்க. வெற்றிக்கான ஒரு 4 இதான் இது இல்லாம தோல்விக்கான ஒரு 4 இல்லை, வெற்றிக்கான ஒரு 4 தான் இது இருந்துச்சு. செய்தில அந்த செய்தி இல்லைங்க. மேன் ஆஃப் த மேட்ச் இதுதாங்க. ஸோ